இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஈஸியாக கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா மசிச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் கேரட் நல்லா துருவி போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆல்ரெடி நான் கிழங்கு வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா நைஸாக எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் உருண்டை நல்லா பிடிச்சி அந்த கட்லெட் ஷேப்பு நல்லா பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஓட்ஸ் வேணும் போட்டுக்கலாம். சும்மா நான் போட்டுட்டு அப்படியே ஓட்ஸ் இல்லாமல் கூட செய்யலாம். அது இல்லை பிரெட் துகள் இருந்தாலும் அப்படியே மேலே அப்ளை பண்ணி செஞ்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக எண்ணெயில் போட்டு நல்லா அப்படியே திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் ஓரத்தில் எல்லாத்தையும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான அருமையான ஈஸியான கட்லெட் ரெடி. சக்கரவள்ளியில் கிழங்கு செஞ்சது. குழந்தைங்க வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிழங்கு சாப்பிட பிடிக்காதவங்க கூட இப்படியே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.